குருமூர்த்தி ஐயாவை வச்சு அதிமுக பேசுவதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஓபிஎஸ் ஐயாவும் சரி, எடப்பாடி ஐயாவும் சரி பலமுறை குருமூர்த்தியோட பேசியிருக்காங்க. குருமூர்த்தி தவறான தகவல்களை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு கருத்தை சொல்லணும்னு சொல்றவர் இல்லை. இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்கிற தகவலை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொடுத்தா அது யாருக்கான சமஞ்சைங்கிறது தான் நம்ம பார்க்கணும். கொடுத்துட்டாங்க, கொடுத்திருந்தா அது யாருக்கான சமஞ்சைன்னு தெரியாது. உண்மையை சொல்றேன். திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு திடீர்னு ஏன் மாநாட்டில் விஜய் அறிவிக்கிறாரு, பொதுக்குழுவில் அறிவிக்கிறாரு? அதுக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா போய் பிஜேபியை சந்திச்சுட்டு வர்றாரு. ஒரு மாநிலம் சரியா நடந்துட்டு இருக்கா, அந்த இடத்துல பிஜேபிக்கு வேலை இல்லை. அங்க ஏதாவது குதர்க்கம் இருக்கா, அந்த இடத்துக்குள்ளதான் பிஜேபி வரும். இப்போ அதிமுகவோட இந்த முறை அது 40 சீட்டா இருந்தாலும் 30 சீட்டா இருந்தாலும், இல்ல எடப்பாடி ஐயா நீங்களா ரொம்ப சின்ன பார்ட்டி, எங்களால 12 தான் கொடுக்க முடியும். இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்கிற தகவல் வெளில தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது யாருக்கான சமிஞ்சைங்கிறத நம்ம அப்புறம் தான் புரிஞ்சு. அடுத்த நாள் யார் புலம்புறாங்களோ அவங்க காலை தான் இவங்க மிதிச்சாங்கன்னு புரிஞ்சிருக்கணும். அல்லது அடுத்த நாள் எவன் புலம்புறதை நிறுத்திருக்கானோ அவங்கள இவங்க அரவணைச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். ரியலோ நேர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு துக்ளக் வாசகரான திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வர்றதாகவும், அதுக்கப்புறம் நாளை மறுநாள் வரை சென்னையில் இருக்கக்கூடிய பிரபல ஹோட்டல் ஐடிசி சோலாவில் ஸ்டே பண்ண போறதாகவும், அதுல ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை மீட் பண்ணி ஒரு மீட்டிங் நடக்க போறதா தகவல் வந்திருக்கு. இந்த மீட்டிங்கை எந்த மாதிரியான ஒரு மீட்டிங்கா பார்க்கறது, இந்த மீட்டிங்க்கு பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, எனக்கு இதில் நேரடியாக அந்த தகவலும் இல்லை. ஒரு சோர்சஸ் கேட்கும்போது 2 நாளைக்கு முன்னாடி இது ஃபிக்ஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இது கூட்டணி சார்ந்த விஷயங்கள் பேசுவதற்காக இருக்காது. ஏன்னா கூட்டணி சார்ந்த விஷயங்களில் அதிமுக எப்போ அண்ணாமலை ஓரங்கட்டப்பட வேண்டுங்கிற அளவுக்கு ஒரு வெறித்தனத்தை காட்டியிருக்காங்களோ, கையாலாகாதத்தனத்தை காட்டியிருக்காங்களோ, அல்லது எப்படி வேணாலும் பயன்படுத்தினாலும் பாஜகவினுடைய தலைமை அதை ஒத்துக்குச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம். நான் சொல்லலையே எடுத்துக்கலாமான்னு கேக்குறேன். அப்படி சொல்ல ஏன் நீங்க சொல்லல, நான் கேக்குறேன் எடுத்துக்கலாம். பாஜக ஒரு வாட்டி தப்பு பண்றதே அதிகம், 2வது முறை செய்யவே செய்யாது. இப்ப எடுத்துக்கிட்டாங்களா இல்லையா? பண்டி விஷயத்துல சரி, இதுல எடுத்துக்கிட்டாங்க. இது அண்ணாமலை எடுத்திருக்கிற முடிவாகத்தான் தெரியுது. அவராவே விலகிட்டாரு அப்படிதான். ஏன்னா அவர் அதிமுகவோட ஒரு கூட்டணி அப்படின்னு வர்றது ஏன் வருது அப்படின்னு கேட்டா, நான் பலமுறை சொன்னேன் உங்களுக்கு, இத்தனை ஸ்டேட்ல பிஜேபி இன்னும் வரவே இல்லை. தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும்? ஜார்க்கண்டில் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், பஞ்சாபில் பண்ணலாம், வெஸ்ட் பெங்காலில் பண்ணலாம், கேரளத்தில் பண்ணலாம், எங்கே வேணாலும் பண்ணலாம். ஓகே, அடுத்தது தேர்தல் தமிழ்நாட்டில் வருது, அதனால் நான் அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறேன், இப்போவே எனக்கு கூட்டணி வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஏன் வருதுன்னா, திமுக ரொம்ப ஆட்டம் போட ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஆட்டம் திமுக மாதிரியான ஆட்கள் போடுறது இந்திய தேசத்துக்கு நல்லதில்லை. இவ்வளவுதான் ஒரு உள்துறை அமைச்சர் கணக்கிடுவார். ஸோ இப்போ திமுகவை அகற்றிடணும். 2026 அவங்க வெளில போக போகிறாங்க. சட்டசபையில் 2 வாட்டி இது வரைக்கும் அவங்க அமராததுனால. ஸோ அதிமுகவோட ஒரு கூட்டணி அப்படிங்கிறது பேசப்பட்டிருக்கலாம். அதிமுகவுக்கும் விஜயை ப்ரெஷரைஸ் பண்ணுறதுக்காக நாங்கள் போய் செட்டில் ஆகிட்டோம், நீ ஒத்தையில் மாட்டிப்ப அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்கலாம். இதெல்லாம் ஏற்கனவே பல பேர் பேசியிருப்பாங்க உங்ககிட்ட. குருமூர்த்தி ஐயாவை வச்சு அதிமுக பேசுவதற்கு வாய்ப்புகளே இல்லை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஓபிஎஸ் ஐயாவும் சரி, எடப்பாடி ஐயாவும் சரி பலமுறை குருமூர்த்தியோட பேசியிருக்காங்க. குருமூர்த்தி தவறான தகவல்களை எடுத்துக்கொண்டு ஏதோ ஒரு கருத்தை சொல்லணும்னு சொல்றவர் இல்லை. தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லுவார், தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேன்னு சொல்லிடுவார். அவர் வழக்கெல்லாம் பார்க்குறாரு இல்லையா, அவருடைய வழக்குகள் எல்லாம் பார்க்குற அப்ரோச்சே அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஒரு பிரச்சனையை அமிச்சிங்கன்னா அவர் ஒரு 10 நாளோ 15 நாளோ 1 வாரமோ 3 நாளோ அந்த கேஸை படிச்சுட்டு இது தான் அவர் அந்த வழக்கையை எடுத்துப்பார். சும்மா விளையாட்டா ஓகே நான் பார்த்துக்கிறேன், எல்லாம் நேராக பேசுகிறேன், ஜூனியர்ஸ் கிட்ட சொல்லிட்டு அப்படிங்கிற ஆள் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது இந்த விஷயத்துக்குள்ள அதிமுக கூட்டணி அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள குருமூர்த்தி ஐயா கிட்ட பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்புகள் இல்லை. இது வேற ஃபினான்ஷியல் விஷயமாக இருக்கலாம், வர்த்தகம் சார்ந்த விஷயமா இருக்கலாம், அமெரிக்காவுடைய இந்த டாரிஃப் விஷயம் பற்றி இருக்கலாம். ஏன்னா குருமூர்த்திங்கிறவர் உங்களுக்கு எனக்கும் துக்ளக் ஆசிரியர், அரசியல் ரீதியில் இந்த மாதிரி கருத்துக்கள் சொல்றாருங்களா. ஆனால் அவருடைய பிம்பமே வேற.
அந்த மூலவருடைய பிம்பமே வேற. அது வந்து கிட்டத்தட்ட 30 வருடங்களாக அமெரிக்காவை பற்றி பேசக்கூடியவர். அங்கே இருக்கக்கூடிய கடன், அந்த நாடு எப்படி கம்மியாக போகுதுங்கிறதெல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி துக்ளக்கில் எழுதியிருக்கார். ப்ராபப்ளி 20 வருஷத்துக்கு முன்னாடி எழுதியிருக்கார். அப்போது அந்த மாதிரியான விஷயங்களுக்காக இருக்கலாம். ஆனால் இவங்க 2 பேரும் சந்திக்கிறாங்கங்கிற தகவலை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. கொடுத்தா அது யாருக்கான சமஞ்சைங்கிறது தான் நம்ம பார்க்கணும். கொடுத்துட்டாங்க, கொடுத்துருந்தா அது யாருக்கான சமஞ்சைன்னு தெரியாது. உண்மையை சொல்கிறேன். ஒரு அரசியல்வாதி மீட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஒரு இந்த லிஸ்ட்டு தான் கொடுப்பாங்க, இவங்களெல்லாம் வந்து மீட் பண்ணுறாங்கன்னு. அது மோஸ்ட்லி கடைசி நாள் தான் ஃபைனலைஸ் ஆகும், அடுத்த நாள் தான் டிக்ளேர் ஆகும். 10 பேரை பார்க்குறதுக்கு டைம் இருந்தால் 15 பேருக்கு நேரம் கொடுத்துருப்பாங்க. யாருது வருது போகிறதுங்கிறதெல்லாம் எப்போதுமே டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இது நான் ஒப்பீடுக்காக சொல்கிறேன், அது கரெக்டான ஒரு உதாரணம் இல்லை. 400 ரவுடி தான் ஜீப்பில் ஏறுறது வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சு கொள்ள வேண்டுமே தவிர, இவங்க 2 பேரையும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் எடை போட்டால் ரெண்டும் பெரிய பெரிய சக்தி. அப்போ இந்த மீட்டிங்க்கு உண்டான காரணம் வந்து பிஸ்னஸ் டீலிங் அப்படின்னு வச்சுக்கலாமா? பிஸ்னஸ்னா நீங்கள் ஏதோ வியாபார ரீதின்னு எடுத்துக்காதீங்க. இந்தியா சார்ந்த வர்த்தகம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம். ஏன்னா இதெல்லாம் ஃபேக்ஸில் பேச முடியும், மெயிலில் பேச முடியும், ஃபோனில் தனி ஃபோன் வச்சுக்கிட்டு கூட பேச முடியும். இதற்காக நேரடியாக சந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. நேரடியாக ஒருத்தர் 2 பேர் எதுக்கு சந்திக்கணும்? ரகசியம் பேசணும்னா சந்திக்கணும். இவங்க 2 பேருக்குள்ள ரகசியம் என்ன இருக்குது? ஐயாவுக்குன்னு ஒரு ஆர்பிஐயில் ஒரு ரோல் இருக்குது. ரகசியம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஆனால் இது ஏதோ ஒரு தகவலை கொடுக்குறாங்க, யாருக்கோ புரியறதுக்காக தகவல் கொடுக்குறாங்க. அவ்வளோதான் நான் புரிஞ்சுக்கிறேன் இந்த விஷயத்துல இருந்து. யாருக்கு அது தெரியாது, அது அடுத்த நாள் தானே தெரியும். யார் பயப்படுறாங்களோ அவங்கள வச்சு தெரியும். உதாரணத்துக்காக சொல்றேன், திமுகவுக்கும் விசிக தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு திடீர்னு ஏன் மாநாட்டில் விஜய் அறிவிக்கிறாரு, பொதுக்குழுவில் அறிவிக்கிறாரு? அதுக்கு முன்னாடி எடப்பாடி ஐயா போய் பிஜேபியை சந்திச்சுட்டு வர்றாரு. புரிஞ்சுதுங்களா? அந்த 2 சந்திப்புக்கும் இங்கே ஏதோ ஒரு படத்தில் சந்தானம் சொல்லுவான், இங்கே சுவிட்சு போட்டால் அங்கே எரியும் அப்படின்வான். எப்படா இங்கே சுவிட்சு போட்டால் அங்கே எரியும்னா அதுதான் இந்த கதை. ஸோ யார் அடுத்த நாள் புலம்புறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரைட் இவங்க 2 பேர் இதுக்காக தான் பேசினாங்கங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். ஒன்று மட்டும் சொல்கிறேன், இவங்க 2 பேருமே ரொம்ப மெச்சூர்டு இன் த வே ஆஃப் டீலிங். ஒரு விஷயத்தை அணுகிற விதமே ரொம்ப ஒரு லேட்ரல் திங்கிங் இருக்கும், மாற்றி யோசிக்கிற ஒரு தன்மை இருக்கும், தன்னை அதில் வைத்து யோசிக்கின்ற தன்மை இருக்கும். அதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். ஸோ அந்த மீட்டிங் வெளியில் அறிவிக்கப்பட்டது எதற்காகங்கிறது எனக்கு புரியலை, அவ்வளோதான். ஓகே, அறிவிக்கப்பட்டது எதுக்காக புரியல அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ அறிவிக்கப்பட்டாச்சு. இந்த மீட்டிங்னால கூட்டணிக்கு உண்டான விஷயமும் இல்லை அப்படிங்கிறதையும் கொஞ்சம் வந்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா குருமூர்த்தி ஐயா இதுக்கப்புறம் இந்த கூட்டணியை பற்றிலாம் பேசிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லிட்டார், துக்ளக் ஆண்டு விழாலே சொல்லிட்டார், அவரை பார்த்தா தலைவர் மாதிரியே எனக்கு தெரியலிங்க, ஒரு தலைவருக்கான அப்ரோச்சே அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. யார? எடப்பாடி ஐயாவை. கூடவே என்ன சொன்னார், அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி வைக்கிறதுனால எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொன்னார். ஆனால் அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட பேசி உங்ககிட்டேருந்து ஒரு சீட்டு வாங்குறாரு. அது 50-50 வாங்குறாரு, 1/3 வாங்குறாரு. மக்களுக்கு நியாயமாக புரியணுங்கிற அடிப்படையில் வாங்குவார். 40 சீட்டு எதுவாக இருந்தாலும் நியாயமாக இருக்கணுங்கிற அடிப்படையில் நான் பெரிய ஆள் அப்படின்லாம் பண்ணுறவர் இல்லை அமித்ஷா. ஏன்னா உங்களுக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் 3 முறை பிஜேபி ஆள் வெற்றி பெற்றுட்டு 3வது முறை தான் பிஜேபியுடைய ஆள் வந்து முதல் மந்திரி ஆகிறார். அந்த மாதிரி தான் பிஜேபியோட ஸ்ட்ராட்டஜி எப்போதும் இருக்கும். எங்கே உட்காந்துக்கணும், எங்கே எந்திரிக்கணும்னு அதுக்கு நல்லா தெரியும். நிதிஷ்குமாரை இப்பையும் இந்த தேர்தலையும் நிதிஷ்குமாரை தான் உங்களை வந்து இப்போ முதலமைச்சராக போடுறார். ஒரு மாநிலம் சரியாக நடந்துட்டு இருக்கா, அந்த இடத்துல பிஜேபிக்கு வேலை இல்லை. அங்கே ஏதாவது குதர்க்கம் இருக்கா, அந்த இடத்துக்குள்ளே தான் பிஜேபி வரும். இப்போது அதிமுகவோட இந்த முறை அது 40 சீட்டாக இருந்தாலும் 30 சீட்டாக இருந்தாலும், இல்லை எடப்பாடி ஐயா நீங்களாம் ரொம்ப சின்ன பார்ட்டி, எங்களால் 12 தான் கொடுக்க முடியும், ஏன்னா தேமுதிக 22 கேட்குறாங்க, மன்சூர் அலிகான் 4 கேட்குறாரு அப்படின்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அடுத்தது வந்து அந்த சீட்டை வெற்றி பெறுவதற்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்க எப்படி உழைப்பாங்க? நான் உழைக்க போகிறேன், என்னுடைய கட்சி என்னுடைய காரியகர்த்தாக்கள் உழைப்பாங்க, அவங்க வந்து அதை வந்து கரெக்டாக ஓட் டிரான்ஸ்மிஷன் பண்ணி கொடுப்பாங்களாங்கிற அளவுக்கு துல்லியமாக யோசித்து பேசி ஒரு கூட்டணிக்குள்ளே வரக்கூடியவர் அமித்ஷா. போன முறை அது நடக்கல. நம்ம அரசியல் பிரமுகர்கள் நிறைய பேர் சமீப நாட்களா டெல்லி போயிட்டு இருக்கதா நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம அதிமுகல இருந்தா அதான் நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர்கள் எல்லாருமே வந்து போயிட்டு இருக்கதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். துரைமுருகன், செந்தில் பாலாஜி போனது வேற, வக்கீலுக்கு பணம் கொடுக்கறதுக்கும் நீதிபதிக்கு பணம் கொடுக்கறதுக்கும் அண்ணாமலை அவர்கள் போறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம், செங்கோட்டையன் அவர்கள் போறதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். செங்கோட்டையன் எடப்பாடி எல்லாம் சேர்ந்து தானே டெல்லிக்கு போனாங்க. அமித்ஷா அவர்கள் செங்கோட்டையன் சேர்ந்தே
ஃப்ளைட்லேயே போகல, அவர் தான் சீட்லேயே பின்னாடி உட்காந்துருக்காருல, ஓபிஎஸ் பக்கத்தில் இப்படி உட்காந்துருக்காரு. டெல்லிக்கு போனாங்க ஏதாவது நிர்மலா சீதாராமனோட பேசியிருக்கலாம். சீமான் கூட தான் நிர்மலா சீதாராமன் கூட பேசினாங்க அப்படின்னு சமீபத்தில் எது வேணாலும் திமுக நினைத்தால் என்ன தகவலை வேண்டுமானாலும் கொடுக்க முடியும். ரியல் ஒன் ஸ்டூடியோவில் நிர்மலா சீதாராமன் அம்மாவும் என்டிகே சீமான் ஐயாவும் சந்திச்சாங்கன்னு சொல்ல வைக்க முடியும். இதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே கிடையாது, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் இதெல்லாம் மறந்துடுங்க, இதெல்லாம் பிரயோஜனம். டெல்லியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் இங்க இருக்கக்கூடிய குருமூர்த்தி அவர்களும் மீட் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதை நார்மலான சந்திப்பா எப்படி எடுத்துக்கிறது? அதான் நான் திரும்ப உங்களுக்கு சொன்னேன்ல, இவங்க 2 பேர் சந்திச்சு தான் உரையாடணுங்கிற அவசியமே கிடையாது. ஃபேக்ஸ் இருக்குது, இமெயில் இருக்குது, ஃபோன் இருக்குது, பெரிய விசி இருக்குது, கூகுள் இருக்குது, ஜூம் மீட்டிங் இருக்குது, 1000 விஷயங்கள் இருக்குது. ரகசியம் பேசுவதாக இருந்தால் இவங்க 2 பேர் சந்திக்கிறாங்கங்கிற தகவல் வெளில தெரிஞ்சிருக்கிறதுங்கிறது யாருக்கான சமிஞ்சைங்கிறத நம்ம அப்புறம் தான் புரிஞ்சுக்கணும். அடுத்த நாள் யார் புலம்புறாங்களோ அவங்க காலை தான் இவங்க மிதிச்சாங்கன்னு புரிஞ்சிருக்கணும். அல்லது அடுத்த நாள் எவன் புலம்புறதை நிறுத்தியிருக்கானோ அவங்கள இவங்க அரவணைச்சிருக்காங்கன்னு புரிஞ்சுக்க முடியும். இப்படித்தான் நான் ஒரு விஷயத்த பார்ப்பேன். பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப நன்றி.